முல்லை பெரியாறு எந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது? 17ஆம் நூற்றாண்டுல குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் குத்து குத்தா மாண்டு மடிஞ்சிருக்காங்க நம்முடைய பாட்டன் சேதுபதி அரசர்கள். நம்முடைய மக்கள் இப்படி மாண்டு மடிகிறார்கள் கண்ணீர் வடித்திருக்காங்க. அந்த சேதுபதி அரசுல இருந்த அமைச்சர் முத்திருளப்ப பிள்ளைன்னு மேற்கு நோக்கி குதிரையில பயணித்து மலைகள் ஏறி சுற்றி பார்த்துருக்கிறாரு. முல்லையாறு பேரியாறு 2 ஆறு. நெடியோன் மார்பில் ஆரம் போன்று பேரியாற்று பெருவெள்ளம். அவர் பார்த்து விட்டு அந்த மன்னர்கிட்ட சொல்றாரு, அருமையான திட்டமாச்சு, அந்த தண்ணீரை கிழக்கு நோக்கி திருப்பலாமே, வைகையோடு இணைக்கலாமேன்னு பேசுறாங்க. ஆனா செயற்படுத்துவதற்கான பொருளாதார வசதி நம்முடைய சேதுபதி அரசர்களுக்கு இல்ல. வெள்ளைக்காரர்களை பொறுத்தவரை நம்முடைய உழைப்பை சுரண்டுவாங்க, உரிமைகளை சுரண்ட மாட்டாங்க. மனித நேயத்தில் கூடியவர்கள். அவங்க பார்த்துதான் பென்னி குயிக் என்ற பொறியாளரை நியமித்து இந்த அணையை எப்படியாவது கட்டி முல்லையாறு பெரியாறு இணைத்து அதை வைகையோடு இணைக்கும். உலகத்திலே அந்த ஆறுகள் இணைப்பு திட்டம் என்பதே உலகத்திலே முதல் திட்டம் முல்லையாறு பெரியாறு வைகையாறு.